மாட்டாங்க. அது உங்களோட கணிப்பு. சும்மா குத்துவா சொல்லி விடுறது. அதெல்லாம் இது வரைக்கும் சொல்லிச்சு பாருங்க. வரைக்கும் சொல்லுவாங்க நடந்துச்சா? சொன்னது பூரா நடக்கல, இப்ப ஒரு அளவுக்கு நடக்கும். அது ஃப்ளூக்ல வருது. ப்ராபபிலிட்டிஸ். ஏதோ குத்து மதிப்பு தாங்க. நீங்க பணப்பெட்டி எடுப்பீங்களா மாட்டீங்களா? வாய்ப்பு இருக்குங்க. எல்லாம் அடுத்த வாரம் இந்த மாதிரி டைம் வரும் தெரியும். நம்புற மாதிரி இல்ல. நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பணப்பெட்டி எடுக்கிறேன். வேணும்னா எடுத்துக்குவேன். சும்மா யோசிச்சு பாருங்க. நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுது. எனக்குமே அப்படிதாங்க தோணுது. அந்த நேரத்தில் பெட்டியை பாக்குறப்ப இல்ல பாபி ஒண்ணே ஒண்ணுதான். லிட்டரலி என்னன்னா பணப்படி எடுக்கிறதுதான் நல்ல ஒரு சான்ஸ். அதை விட்டுட்டுனா ஃபைனல்ஸ் போயிட்டு ஜெயிக்கிறவங்க தான் சான்ஸ். வேற எல்லாரும் எப்படி 5 4 பேர் நல்ல கூட இல்ல. அண்ணன் கூட கை குத்துதான் போவாங்க. ஆனா எப்படி பாரு 8வது வயசுல யாருக்கும் பெட்டி எடுத்ததுன்னா ப்ரொஜெக்ட் உணர்ந்துருப்பாங்க. பேருக்கு ஆகாது என்ன சொல்றீங்க? வந்துட்டான் நம்ம பேராக போட்டு பாப்போம். அதானே இப்ப. ஆமா அது வந்து நீ கம்மியான அமௌண்ட் எடுத்துட்டு போனா இன்னும் பேரு புரியுதா? என்னடா இது வெறும் 50,000 எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். இப்ப இவருக்கு அது பேர் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் பேரு இவன் எடுக்க மாட்டான் 50,000 எனக்குலாம் பெரிய கொடுங்க. நான் உன சொல்லவா 2 பேருமே எடுக்க மாட்டீங்க. சும்மா எல்லாரும் வாய் புடுங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு கேட்கிறாரு திடீர்னு பண்ணி போவே இல்லைங்க. 25 ரூபா வந்துருச்சு இங்க போல. நான் உட்காந்துட்டு போய் நினைக்கிறீங்களா? 25 ரூபாய் வந்தா நான் ஏன் உங்க மூஞ்சி பாத்துட்டு இருக்கணும்? 12 ரூபான்னு வராத வார்த்தை 25 ரூபான்னு வந்துருக்கா? அதான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க போட மாதிரி நான் போட்டு பார்க்க மாட்டேனா? 15 ரூபாய்க்கு என்ன சொல்றீங்க? யோசிப்பாங்க. அந்த டைம் தான் டிசைட் பண்ணனும். டிசைட் பண்ண வைக்கும். அதான் டைம் டிசைட் பண்ணுவோம். அந்த டைம் எது தெரியுமா டிசைட் பண்ணிருக்கோம்? சனி ஞாயிறு டிசைட் பண்ணிருக்கோம்.